அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கைத்தட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் கைத்தட்டு கம்மியாக தான் இருந்தது. பழைய படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டில் க்ரோ ஷூட்டர் ஜோ அப்படின்னு ஒரு பேர் வரும். நீங்கள் கவனித்து பார்க்கலாம். இல்லைனாலும் எம்கேடி பாகவதர் படத்துலலாம் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா போனோடனே இன்றைக்கி நம்ம காணொலியில் தான் வேலை. நீங்கள் போனோடனே பார்த்துருங்க, க்ரோ ஷூட்டர் ஜோ அப்படின்னு இருக்கும். எனக்கு அதை பார்த்துட்டு அது யார், அவர் என்ன செய்கிறார் சினிமாக்குள்ளே அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவருடைய புகைப்படமோ அவரை பற்றின குறிப்போ எங்கேயுமே இருக்காது. க்ரோ ஷூட்டர் ஜோ யார் அவர் அப்படின்னு உடனே அப்புறம் ரொம்ப நாளாக நானும் தேடி தேடி பல புத்தகங்கள்லாம் தேடி ஒரு கட்டுரையில் படிச்சுட்டேன். க்ரோ ஷூட்டர் ஜோனா யாருன்னா, அந்த காலத்தில் சினிமா படப்பிடிப்பு நடக்கிற பொழுது கட்டு சாதம் தான், இன்றைக்கி மாதிரி சாப்பாடெல்லாம் கிடையாது. கட்டு சாதத்தில் கொண்டு போய் ஷூட்டிங் எங்கே நடக்குதோ அங்கே வச்சுருவாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு அவசரமாக சாப்பிட்டுட்டு உடனே அதை சாப்பிட்ட இலையை அங்கேயே போட்டுட்டு உடனே அடுத்த ஷாட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் சாப்பிட்டு அடுத்த ஷாட்டுக்கு அவங்க போகும்பொழுது அந்த கீழே இறந்து கிடக்கக்கூடிய பருக்கையை சாப்பிட்றதுக்காக காக்கா நிறையா வந்துடுமா. அந்த காக்கா வந்ததுக்கு பிறகு அந்த காக்காவை முழுமையாக துரத்தலைன்னா ஒழுங்காக ஷூட்டிங் பண்ண முடியாது. அதனால் கையில் ஒருத்தர் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு இந்த காக்கா எப்போ வருதோ அப்போது ஒரு ஷூட் பண்ணுவார். ஷூட் பண்ணோன்னா அந்த காக்கா பறந்துடும். சினிமாவுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் சினிமாவில் டைட்டில் கார்டில் ஒரு பேர் வரும். அது மாதிரி இந்த கூட்டத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் இந்த அழைப்பில் என் பேர் வந்தது. எனக்கு தெரிஞ்சு தோழர் ஷர்மிளா அவர்கள் பேசி முடித்ததுக்கு பிறகு இந்த கூட்டத்தை நிறைவுரையாக ஜெயரஞ்சன் அவர்கள் பேசி முடித்துவிட்டாலே போதும்னு தான் நினைக்கிறேன். நான் குறுக்க எதுக்குன்னு எனக்கு புரியல. இருந்தாலும் என்னை 25 ஆண்டு கால நண்பர் கோவில் எழின் அவர்கள் எப்போதும் நல்ல காரியம் நடக்கிற பொழுதெல்லாம் என்னை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்குவார். அப்படி கூப்பிட்டு இந்த கூட்டத்துக்கு அழைச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். கட்சி மாதிரி போயிட்டாருங்கிறதுக்காக கருத்தியல் மாதிரி போயிட்டு தான் நம்ம நம்புகிறோம். பாவம் அவர் என்ன வேதனைப்பட்டாரோ நமக்கு தெரியல. இருந்தாலும் அவரெல்லாம் அப்படி விட்டுறக்கூடாது. அதனால் எதுக்குன்னா, நாவலர்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அவர் திருக்குறள் உரை எழுதி அவருடைய திருக்குறள் உரை ரொம்ப முக்கியமான ஒரு உரை. அந்த திருக்குறள் தெளிவுரையில் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 30 பக்கங்களுக்கு ஒரு விளக்க உரை எழுதியிருப்பார். அது ஒட்டுமொத்தமான இன்றைய திராவிட மாடல் அரசினுடைய அரசியல் அறிக்கை மாதிரி இருக்கும். அது நீங்கள் இப்போ போய் கூட படிக்கலாம். அவ்வளோ அற்புதமாக எழுதின அவர் அந்த திருக்குறள் உரை நூல் வெளியிட்டுட்டு பரபரப்பாக எல்லா இடத்தையும் பேசிகிட்டு இருக்கும்பொழுது வானொலி நிலையத்திற்கு அந்த திருக்குறளை பற்றி அந்த நூலை பற்றின ஒரு நேர்காணல் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. நேர்காணல் கொடுக்கறதுக்காக போயிருக்கிறார். அப்போது தென்கட்சி சாமிநாதன், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்று ஒரு தகவலில் ரொம்ப பிரபலமானவர். அவர் தான் இன்டர்வியூ எடுக்கிறார். அவரை இவர் போன உடனே கேட்டாராம், தம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னோடனே, நான் இங்கே இந்த வயலும் வாழ்வு நிகழ்ச்சி இந்த மாதிரியான வேளாண்மை நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுறேங்கய்யா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரி பேசிகிட்டே இருந்தோடனே, என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டாருக்கு. நான் வேளாண்மை அக்ரி தான் படிச்சிருக்கேன் ஏதோ சொல்லியிருக்கார். அப்போ ஓண்ட தான் இந்த குறளுக்கு விளக்கம் கேட்கணும். நான் ஒரு குறளுக்கு விளக்கம் கேட்குறேன், இந்த விளக்கம் எனக்கே புரியலப்பா, நீ சொல்லுன்னு கேட்டிருக்காரு. இவர் இன்டர்வியூ கொடுக்க போனவர், நாவலர். அவர் இன்டர்வியூ எடுக்கிறவர், அவர் கேள்வியோடு உட்காந்துருக்கிறார். இவர் அவர்கிட்ட இப்போ கேட்குறாரு, காலத்தால் செய்த உதவி சிறிதனிலும் ஞானத்தில் மானப்பெரிதுன்னு வள்ளுவர் எழுதியிருக்கிறாரு, இது சரியான்னு கேட்டிருக்கிறார். வள்ளுவர் எழுதுறது சரியானு நெடுஞ்செழியன் கேட்டால் தென்கட்சி சாமிநாதன் நிலைமை என்னவாக இருந்திருக்கும் யோசிச்சு பார்த்துக்கங்க. அவருடனே இல்லைங்கய்யா, உடனே ஒருத்தர் உதவி செஞ்சிட்டாருன்னா அது உலகத்தை விட பெருசு, பூமியை விட பெருசு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது எல்லாருக்கும் புரியுது, எனக்கும் புரியுது. ஞானத்தில் மானப்பெரிதுன்னா அப்போ செய்த உதவி உருண்டையாக இருக்கான்னு கேட்டாராம். பூமின்னா உருண்டையாக தானேப்பா இருக்கும். இப்போ காலத்தில் ஒருத்தன் உதவி செஞ்சிட்டான்னா அது உருண்டையான உதவி, இந்த பூமியை விட பெருசுன்னு சொல்கிறாரான்னொன்னே இவர் இதுக்கு மேலே நம்ம அவர்கிட்ட பேசக்கூடாதுங்கிறது, ஏன்னா அவர் நாவலர், இதுக்கு மேலே பேசக்கூடாது நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராம், அது எப்படி அந்த கருத்தியலை உள்வாங்கி கொண்டு அவர் எப்படி விளக்கம் சொல்லியிருக்கிறாருங்கிறதுக்காக சொல்ல வரேன் நான். அப்போ அவர் சொன்னாராம், நீ விவசாயம் படித்தேன்னு சொல்கிற, மண்ணோட உனக்கு நிறைய சம்பந்தம் இருக்குது. ஒரு விதையை நட்டோம்னா எவ்வளோ நல்ல முளைக்கும்னு கேட்டாரான். அது விதையை பொறுத்து இருக்குது. 6 மாதத்தில் முளைக்கும், 3 மாதத்தில் முளைக்கும், 6 மாதத்தில் முளைக்கும், 6 வாரத்தில் முளைக்கும். அப்போது நீ வாழக்கூடிய இந்த பூமியில் நீ ஒரு உதவியை கேட்டு ஒரு விதையை நட்டால் அந்த உதவி கிடைப்பதற்கே உனக்கு 6 வாரமோ 3 மாதமோ ஆகிறது என்றால், கேட்காமலே ஒருத்தன் செய்கிற உதவிங்கிறது இந்த பூமியை விட பெருசு இல்லையா? அதனால தான் காலத்தால் செய்த உதவி சிறிதேனும் ஞானத்தில் மானப்பெரிதுன்னு சொல்லிட்டு அது முக்கியம் கிடையாது. அதனால் கைதட்ட இன்னொரு தடவை தட்டணும். நீங்கள் அவர் என்ன சொன்னாரா, மானப்பெரிதுன்னு எங்கெல்லாம் இருக்கோ திருக்குறளில் அங்கெல்லாம் போய் இந்த விளக்கத்தை வச்சு படிச்சுப்பார். எதை கீழிருந்து மேல் படிக்க வேண்டும், எதை மேலிருந்து கீழ் படிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் தான் திருக்குறளே புரியும் அப்படின்னு அவர் சொன்னாராம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசுகிற பொழுது, கன்னியாகுமரியை திருவள்ளூர் இல்லாமல் யோசிக்க முடியாது. அப்படி ஒரு
ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை, அப்படி ஒரு பெரிய உண்மையை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள் என்றால் அது வந்து சாதாரணமான கட்டி எழுப்புதல் கிடையாது. அது சின்ன சின்ன விஷயங்களாக ஒவ்வொன்றாக பார்த்தால் கூட ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கிறது. இது எப்படி வந்து தமிழ்நாட்டில் நாம் பிறந்ததற்காக பெருமகிழ்வு கொள்வதற்கு 2 காரணம் இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய இலக்கியங்கள், இங்கே இருக்கக்கூடிய தத்துவம், இங்கே இருக்கக்கூடிய கருத்தியல், இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு நாம் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை எப்படி இவர்களெல்லாம் கட்டி எழுப்பினார்கள்? பாவேந்தர் வந்து ஒரு அற்புதமான உண்மை, அது வரும்பொழுது யோசிக்கிட்டே வந்தேன். அந்த உண்மையிலேருந்து தொடங்கணும்னு நினச்சேன். ஷர்மிளா அவர்கள் பேசியதோடனே எல்லா உண்மையும் காலியாயிடுச்சு. ஏன்னா எந்த உண்மையுமே மேடையில் சொல்கிற அளவுக்கு தாண்டி தரவுகளோடு ரொம்ப அற்புதமான உரை அவங்க இன்றைக்கி பேசினது. ரொம்ப அற்புதமான தரவுகளை சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கிறார். அது என்ன பாவேந்தர் சொன்ன ஓமைனா, தொட்டி நீளத்தில் சுண்ணாம்பு கலந்த கலப்பென, தொட்டி நீளத்தில் சுண்ணாம்பு கலந்த கலப்பென இருள் தன் கட்டு குலைந்தது. ஒரு அதிகாலையை பற்றி அவர் எழுதுகிற ஓமை அது. அது நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நம்ம வீட்டுக்கெல்லாம் வெள்ளை அடிக்கும் போது பார்த்துருக்கலாம். ஒரு வாளியில் சுண்ணாம்பு வச்சுக்கிட்டு ஒரு 2 சொட்டு நீளத்தை விடுவாங்க. அந்த நீளத்தை விட்டோன்னா அந்த நீளம் உடனே கலராது, உடனே அந்த வெள்ளையோடு அது கலக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக படரும். அந்த கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி படருகிறதோ அதுதான் அதிகாலை என்று அவர் சொல்கிறார். அந்த அதிகாலைக்கு இவ்வளோ அற்புதமான ஒரு ஓமையை பாவேந்தர் எழுதியிருக்கிறார் என்பதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்றைக்கு சூரிய ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருளை விரட்டி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் அது புரியும். நான் ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி வரும்பொழுது கடந்த ஒரு 4-5 நாட்களாக செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தெரியும். மதத்தை முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு கட்சி, மதத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, இது ரெண்டும் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் வடக்கு தெற்குக்கான அரசியல். அவ்வளோதானே இல்லையா? அதை ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஒரு தலைவர் தன்னை அப்பாவாக ஆக்கிக் கொள்வதற்கு முயன்று கொண்டே இருப்பது திராவிட மாடல் ஆட்சி. என் அப்பா தலைவரே இல்லை என்று சொல்வது இன்னொரு ஆட்சி, இல்லையா? இது ரொம்ப சிம்பிள். ஒருத்தர் அப்பா ஆகணும்னு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாரு, எனக்கு அவர் அப்பாவே இல்லை அப்படின்னு ஒருத்தர் தலைவராக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறார். ரொம்ப ஈஸியாக தமிழ்நாட்டில் இந்த அரசியலை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு வந்து சின்ன சின்ன சம்பவங்களே போதுமானது தான். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய சின்ன சின்ன சம்பவங்களே வந்து நம்மளை திரும்ப திரும்ப இந்த அரசியலை இருத்தி கொண்டே இருக்கிறது. நம்மளை பற்றின ஒரு சுய உணர்வோடு சுயமரியாதையோடு நாம் இயங்க வேண்டும் என்பதை வந்து அது சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நிறைய. இன்றைக்கு முத்தமிழ் அறிஞருடைய பிறந்தநாள் என்பதினாலையும் ஒரு சம்பவம், சின்னக்குத்தி ஐயாவை பற்றி நானும் தோழர் எழியன் அவர்களும் அடிக்கடி அவரை சந்தித்திருக்கிறோம். இன்றைக்கி அவரை பற்றி ஒரு செய்தியை படிச்சுட்டே வந்தேன். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கலைஞரோடு அவருக்கு இருந்த அந்த உறவை பற்றியெல்லாம் அவர் நிறைய எழுதியிருக்கிறாரு. அதில் ஒரு சம்பவம் எனக்கு வந்து அப்படியே ஞாபகத்திலிருந்து மாறாமல் இருந்தது. எப்படின்னா, கலைஞருடைய நினைவாற்றலை பற்றி அவர் சொல்கிறார். அவர் நினைவாற்றலை பற்றி சொல்லுகிற பொழுது என்ன சொன்னார், அவர் மேடையில் எப்படி பேசுவார் இதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்திருக்கிறார். அப்படி பல இதெல்லாம் குறிப்பிட்டுட்டே வந்துட்டு அவர் சொன்னார், திருவாரூரில் ஒரு மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டில் தலைவர் வந்து அந்த கூட்டம் எப்படி நடக்கிறது, மாநாடு எப்படி நடக்கிறது, மேடை எப்படி போடுறாங்க எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். அந்த குறிப்பிட்ட அந்த காலம் அப்போ தான் தொலைபேசி வந்துருந்துச்சு. நான் தொலைபேசியெல்லாம் சினிமாவில் தான் பார்த்துருக்குறேன். அந்த தொலைபேசியை வச்சு ஒரு மாநாடு நடத்துகிறாங்கங்கிறதே எனக்கு அன்றைக்கி ஒரு பெரிய செய்தியாக இருந்தது. அந்த மாதிரி நேரத்தில் மாநாட்டு வேலைகள் நடக்கும்போது தலைவரும் வந்திருந்தாங்க. மாநாட்டு பந்தலில் அவங்க உட்காந்துருக்காங்க. நானும் ஒரு பக்கத்தில் இருந்தேன். உட்காந்தோடனே அந்த தொலைபேசி மணியை அடித்தோடனே போய் எடியா அப்படின்னு சொல்லி தலைவர் சொன்னார். நான் போய் எடுத்தோடனே காட்டூர் ராமையா பேசுகிறேன், ஐயா இருக்காங்களான்னு கேட்டார். எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல. இருக்காருன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு நான் வந்து இவர்கிட்ட காட்டூரார் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னேன். ஃபோனை வச்சுட்டியா அப்படின்னு கேட்டார். ஆமாம் ஃபோனை வச்சுட்டேன்னு சொன்னேன். இதுக்கு தான் அவினாசி செட்டியார் அன்றைக்கே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அவினாசி செட்டியார் அன்றைக்கே ஒரு சொன்னார் அப்படிங்கிறதுக்கும் இவர் ஃபோனை வச்சதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இல்லையா? சின்னக்குத்தி செய்ய ஃபோன் வந்ததுன்னு காட்டூரார் ஃபோன் பண்ணாருன்னு தான் கலைஞர்கிட்ட சொல்கிறாரு. கலைஞர் என்ன சொல்கிறாரு, இதனால் தான் அவினாசி லிங்கம் செட்டியார் அன்றைக்கே சொன்னாரையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் அந்த ஃபோன் எடுத்து திருப்பி அவர் பேசினாருன்னு சொல்லிட்டு வராரு. அதுக்கப்புறம் அந்த குறிப்பு அவர் எழுதுறாரு. அவினாசி செட்டியார் 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினாராம். என்ன எழுதினார்னா, அவர் அப்போ கல்வி அமைச்சராக இருக்கும் பொழுது ஆசிரியராக இருக்கிறவர்கள் விஞ்ஞான அறிவு எதுவுமே இல்லாமல் இருக்கிறார்கள். சுவிட்சை போட்டது கூட லைட் எரியும் என்பது தெரியாமல் சுவிட்சை எப்படி ஆன் செய்வது ஆஃப் செய்வது என்று கூட அறியாத அறிவிலிகளாக இருக்கிறார்கள் என்று எனக்கு வருத்தமாக இருக்கிறதுன்னு கல்வி அமைச்சர் சொல்லி பேசியிருக்கிறார். இப்போ என்னென்னா, இவர் திட்டினதுக்காக இவர் வருத்தப்படுறதா, அவர் நினைவாற்றலை கண்டு மகிழ்ச்சி அடைகிறதான்னு சொல்லிட்டு அவர் நினைவாற்றலை பற்றி அவர் வந்து சொல்லியிருக்கிறார். எனக்கு ரொம்ப கலைஞருடைய எழுத்துக்களை எல்லாம் நான் தொடர்ச்சியாக எல்லோரும் வாசிச்சிருப்போம், ரகத்தில் இருக்க எல்லோரும் வாசிச்சிருப்போம்.
எனக்கு வந்து அவர் திரும்ப திரும்ப கலைஞர் வந்து நிறைய சாதித்திருக்கிறார். பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் பேசுகிற பொழுது வரிசைப்படுத்தி சொன்னார்ல, நிரல்படுத்தி, அது ரொம்ப ஆச்சரியம் தான். தான் கனவு காணக்கூடியதையே சட்டமாக்கி, அதை திட்டமாக்கி, அதை மக்களுக்கும் செயல்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல் அவருக்கு இருந்திருக்குங்கிறது எல்லாமே மறுப்பதற்கில்லை. ஆனால் இந்த கற்பனை அவருக்கு எப்படி வந்திருக்கும்னு நான் திரும்ப திரும்பி யோசிப்பேன். அவரை எல்லோரும் தலைவராக பார்க்கிறதை தாண்டி நான் அவரை ஒரு படைப்பாளராக பார்ப்பேன். ஒரு தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த படைப்பாளர் அவர். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போது இதே திருவள்ளுவருக்கு ஒரு சிலை எழுப்பலாம், கோட்டம் எழுப்பலாம். ஆனால் இந்த மாதிரி எழுப்ப முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அந்த படைப்பாற்றல் என்பது அவர் அரசியலில் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதே மாதிரி அரசியலில் இருக்கிற பொழுது சினிமாக்காரராக அவர் இருந்திருக்கிறார், சினிமாவில் இருக்கிற ஒரு அரசியல்வாதியாக அவர் இருந்திருக்கிறார். இது ரெண்டுத்தையும் நீங்கள் நான் சொல்வதிலே மேலோட்டமாக நீங்கள் புரிந்து கொண்டாலும் உங்களுக்கு போதுமானது, அல்லது நுட்பமாக நீங்கள் புரிந்து கொண்டாலும் அதை தொடர்ச்சியாக அவர் செய்து கொண்டே இருப்பார். சினிமாவில் வந்து அவர் என்னென்னலாம் வசனங்கள் யாருக்கு எதிராகவெல்லாம் எழுதினாரோ அதையெல்லாம் சமூகத்தில் செயலாற்றக்கூடிய ஒரு இடத்திற்கு அவர் வந்து மாறினார். அந்த மாற்றம் என்பது ரொம்ப முக்கியமானது. அது எல்லாருக்கும் கிடைக்காது, இன்னும் குறிப்பாக படைப்பாளனுக்கு கிடைக்காது. ஏன்னா கணக்கு வந்து படைப்பாளனுக்கு வரவே வராது. ஆனால் இவ்வளவு கணக்கோட ஒருத்தர் ஒரு படைப்பாளர் எப்படி இருந்தாருங்கிறது தான் கலைஞரை நாம் எப்பவும் வியக்கக்கூடிய ஒரு பேராற்றல் மிக்கவராக காட்டக்கூடிய ஒரு செயல். அது இன்னும் தாண்டி அவருடைய கடிதங்களை எல்லாம் படிக்கும்போது நான் வந்து 2007 நெல்லையில் நடந்த இளைஞரணி மாநாடு அப்படின்னு சும்மா நானாக ஒரு சும்மா ரேண்டமாக ஒரு வரிசையாக ஒரு 4-5 நாள் இவர் என்ன செஞ்சுருப்பார், 4-5 நாள் என்ன இவர் எழுதினார்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். வேறு பார்க்குறத விட ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷத்தை எடுத்துக்கிட்டு அந்த வருஷத்தில் ஒரு 5 நாள் என்ன செஞ்சுருக்கிறார், என்ன எழுதியிருக்கிறார், எப்படி இவர் கட்டமைக்கிறார் கட்சி தோழர்களை தாண்டி சமூகத்தில் தன்னை பார்த்து கொண்டு இருப்பவர்களை, தன்னை நேசிக்கிறவர்களை, தான் யாராலும் நேசிக்கப்படுகிறோமோ எல்லாரும் எப்படி நம்மளை பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு இவர் எப்படி எழுதுகிறார் கடிதம்னு நான் பார்த்தேன். அது 2007 நெல்லை இளைஞரணி மாநாட்டை பற்றி ஒரு கடிதம், உடன்பிறப்பே வழக்கமான உங்களுக்கு தெரியாது எல்லாமே. அந்த கடிதத்தில் வந்து அவர் எழுத ஆரம்பிக்கிறார். முதல் முறை வந்து இது மாதிரி இளைஞரணி மாநாடு நடக்க போகுது, உடன்பிறப்பே நான் ஒன்றுத்துக்கும் ஒன்று அழைக்கிறேன். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருதுன்னா 1900 எல்லாமே இன்றைக்கும் பொருந்திடும். இந்த இந்திய எதிர்ப்பு, இந்த எல்லாமே அந்த கடிதங்கள் எதுவுமே இந்த கடிதங்கள் வேஸ்ட் கிடையாது. எல்லா கடிதத்தையும் மறுபடியும் முரசொலியில் எடுத்து டேட்டு மாற்றி நீங்கள் போட்டுடலாம். ஏன்னா அப்படியே தான் இந்த அரசியல் சூழல் என்பது ஒன்றியத்தில் இருக்கிறவர்களுக்கான பதில்களாக தான் இன்றைக்கும் அந்த கடிதங்கள் எல்லாமே இருக்குது. அதில் அவர் எழுதுகிறாரு, 1965 இந்தியை எதிர்த்து முரசொலியில் நான் கட்டுரை எழுதியதற்காக என்னை கைது செய்வதற்காக ஒரு நள்ளிரவில் 12 மணிக்கு என்னை அழைத்து கொண்டு போனார்கள் அப்படின்னு ஒரு காட்சியை விவரித்து ஆரம்பிக்கிறார். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஆகுவாங்க. போலீஸ் கூட்டிகிட்டு போகும், ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சுருப்பாங்க, சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டாங்க, டீ வாங்கி கொடுக்க மாட்டாங்க, யாரையும் பார்க்க விட மாட்டாங்க. இதெல்லாம் தானே இருக்கும். இதெல்லாம் தான் அவர் எழுதுவார். இதெல்லாம் எழுதுகிறார். இதெல்லாம் வந்து எப்படின்னா சீன் பை சீனாக வருது. என்னை கூட்டிகிட்டு போனாங்க. எப்படி கூட்டிகிட்டு போனாங்க தெரியுமா? ஒரு லாரியில் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு அந்த சீன் ஆரம்பிக்குது. லாரியில் ஒரு இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், ஒரு முத்தமிழ் அறிஞர் என்று இத்தனை முறை ஆட்சியில் இருந்த ஒருவரை தொடக்க காலத்தில் அவர் எப்படியெல்லாம் அவரை நடத்தியிருக்கிறார்கள்ங்கிறத படித்து பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமலே உங்கள் கண்கள் கசிகிற அளவுக்கு அது அந்த காட்சிப்படுத்திக்கிட்டே வருவார். லாரியில் அழைச்சிட்டு போகிறாங்க, ஏற்கனவே ஒரு உடம்பு முடியாமல் இருக்குது, ஆஸ்பத்திரியில் காட்ட மாட்டேங்கிறாங்க, எங்கே கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இவர் நெல்லையில் மாநாடு நடக்குது, அதுக்கு தான் அவர் எழுதுறார். ஏன்னா நெல்லை பாளையங்கோட்டை சிறையில் அவர் போய் அரசார செய்தி தான் இது எல்லாமே. இதுக்கு வரிசையாக அவர் எழுதியிருக்கார். மதுரையில் என்ன பண்ணாங்க, திருச்சிக்கு கொண்டு போனாங்க, திருச்சியில் என்ன பண்ணாங்க, இப்படி வரிசையாக எங்கேயுமே சாப்பாடு வாங்கி கொடுக்கல, இடையில டாக்டர் வச்சாங்க. அப்புறம் ஒரு நாள் கொஞ்சம் நேரம் ஒரு 2 மணி நேரம் தூங்க விட்டு திருப்பி கூட்டிகிட்டு போனாங்க. திருப்பி போகிற போது போய் அதுக்கப்புறம் கொண்டு வந்து என்னைய பாளையங்கோட்டை சிறையில் தனி சிறையில் அடைத்தார்கள். இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அந்த செய்தியை சொல்ல வந்துட்டார், சொல்லி முடிச்சிட்டார். அந்த கொட்டடியில் நான் மட்டும் தனியாக இருந்தேன். என் அறையிலிருந்து பார்த்தேன், ஒரு புளிய மரம் இருந்தது, இலை உதிர்ந்த புளிய மரம் அப்படின்னு முடிச்சிட்டார் ஒரு கட்டுரை. இலை உதிர்ந்த புளிய மரம் முடிச்சுட்டு ஒரே ஒரு அணில் குஞ்சு வந்தது, அது மட்டும்தான் என்னோடு பேசி கொண்டிருந்தது, அதை எடுத்து கொண்டு போய் என்னோடய அறைக்குள் வைத்து கொண்டேன். பாவம் அதற்கும் என்னை போல் நோய் போல, என் வேதனைகள் அதுக்கு புரியுமோ புரியாதோலாம் எழுதி முடிக்கிறாரு. எனக்கு அதெல்லாம் பெருசாகவே படலை. எல்லாத்தையும் எழுதிட்டு வந்தவர் அந்த உதிர்ந்த கிளை உதிர்ந்த புளிய மரத்தில் கொண்டு வந்து ஏன் அந்த கடிதத்தை முடித்தார் சொல்லிட்டு, எனவே நெல்லையில் மாநாடு இருக்கிறது, உடன்பிறப்பே வந்துவிடு அப்படின்னு அந்த கடிதம் முடிஞ்சிருச்சு. 2வது கடிதத்தில் என்ன எழுதுறாருன்னு திருப்பி படிக்கணும்னு ஆர்வம் வந்துருதில்ல. இப்போது திருப்பி படித்தேன். நான் திருப்பி படித்தா இந்த புளிய மரம் சில 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த புளிய மரத்தில் தான் கட்டபொம்மன் தூக்கு மாட்டி கொண்டு இறந்து போனான்னு ஆரம்பிச்சிடறாருங்க.
சரி, இது இப்படி ஆரம்பித்து அந்த வரலாறு ஃபுல்லாக சொல்கிறார். அப்புறம் கட்டபொம்மனுக்கு கோட்டை எழுப்பின சம்பவங்கள்லாம் சொல்லி, அந்த கோட்டை எழுப்பு சம்பளத்தில் ஒரு முக்கியமான விஷயம், மணலி கந்தசாமி அவர்களும் காசுப்பு அவர்களும் அழைத்து ஒரு முறை அவரை கைத்தாருக்கு வர சொல்லி அந்த பகுதிகளெல்லாம் காட்டுறாங்க. இடிந்து கிடக்கிற அந்த கோட்டையை எல்லாத்தையும் காட்டுறாங்க. காட்டினோடனே அவர் காட்டும் பொழுதே புரிஞ்சுக்கிறாரு, இதெல்லாம் சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்மளை கூப்பிட்டு காட்டுறாங்கன்னு. அதுக்கப்புறம் கோட்டை எழுப்பி அந்த கோட்டை திறப்பு விழாவுக்கு மாப்போசி எல்லாம் கூப்பிட்டு நடக்கிற விழா நடக்குது. அந்த விழாவில் என்ன நடந்தது அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு வரிசையாக மணலி கந்தசாமி பேசியது, காசுப்பு பேசியதெல்லாம் குறிப்பிட்டு முடிச்சுட்டு அதில் மாப்போசி, இன்றைக்கி மாப்போசியை நம்ம என்ன எல்லோரும் எப்படி பார்க்குறோங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கும். அன்றைக்கி மாப்போசி என்ன பேசினாருங்கிறத அந்த கட்டுரை இன்றைக்கி படிச்சிங்கன்னா தான், அந்த கடிதத்தை படிச்சிங்கன்னா தான் புரியும். அதில் பேசுகிற பொழுது மாப்போசி அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார், இப்படியான கோட்டையெல்லாம் கட்டி எழுப்புகிற பொழுது அண்ணா அவர்கள் இருந்திருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் என்று தலைவர் அவர் கருணாநிதி அவர்கள் நினைக்கக்கூடும். அப்படி அவர் நினைக்கிறதுக்கு அண்ணா இல்லையே என்று வருத்தப்பட வேண்டியதில்லை, அண்ணாவாக நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அண்ணாவாக நான் இருக்கிறேன் அவர் தான் சொல்லிக்கிட்டாரு, கலைஞர் சொல்லலை அந்த கடிதத்தில். இப்படியெல்லாம் நம்மை பேசியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து முடிச்சிடறேன். சரி, இப்படி ஒரு 4 நாளுமே பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நாள் கூட்டத்திற்கு முன்னே நெல்லை மாநாட்டுக்கான அழைப்பு விடக்கூடிய கடிதத்தில் இந்த வரலாறு சொல்கிறார். அதுக்கப்புறம் செண்பகராமன் பேசுகிறாரு. அப்புறம் எல்லா வரலாறையும் சொல்லி முடித்து விட்டு அழைக்கக்கூடிய அந்த அழைப்பு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஒரு வரலாற்று பூர்வமான அறிவை இந்த இளைஞனுக்கு கடத்தக்கூடிய ஒரு செயலை அவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார். மன்றம் இன்றைக்கு செய்திருக்கக்கூடிய இந்த முயற்சியை கூட நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், இந்த பழைய வரலாறுகளை எல்லாம் நீங்கள் மறுபடியும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக பிரச்சனை என்னென்னா, தோழர் ஷர்மிளா அவர்கள் பேசுகிற போல சொன்னார், இன்றைக்கு இளைஞர்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியவில்லை, அவர்கள் நுனிப்புல் மீது விட்டு பேசுகிறார்கள், அரசியலை உள்வாங்கிக் கொள்ளவில்லை, பஞ்சு டைலாக்கை பற்றி பதறுகிறார்கள்னு சொல்கிறாரு. அது பதறுகிறாலும் நம்ம பிள்ளைகளை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு நம்ம கூட ஒரு காரணம் தான். நாம் இன்றைக்கு சொல்ல ஆரம்பித்திருக்கிறோம், நாம் நீ தொடர்ச்சியாக சொல்ல வேண்டும் என்கிற ஒரு இடத்திற்கு மன்றம் வந்திருக்கிறது. இந்த மன்றம் தொடர்ச்சியாக சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய செய்திகளெல்லாம் நம்ம சமூகத்திலேயே ஒரு வேற எந்த சமூகத்தை தாண்டி தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய கலை இலக்கிய மரபு இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான ஒரு மரபு. எப்படி பெரியார் மிக பெரும் சீர்திருத்தத்தை எல்லாம் இங்கே கொண்டு வந்தார், அண்ணா அவர்கள் மாபெரும் தலைவராக எழுந்து இந்த பூமியில் என்ன விஷயங்கள்லாம் செய்தார் அப்படின்னா, அது பெரியாரிலிருந்து தொடங்குவதாக நாம் கருதிவிட முடியாது. இன்னும் இதற்கு முன்னாக நம்ம பார்த்தா நம்முடைய வழக்காறுகளிலேயே அப்படி நிறைய செய்திகள் இருக்குது. ஒரு சின்ன ஒரு வழக்காட்டு இருக்காது, சிவசுப்ரமணியம் ஒரு மார்க்சிய அறிஞர் நிறைய நாட்டுப்புற வழக்காறுகளை பற்றியெல்லாம் தொடர்ச்சியாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறவர் ஒரு கதை சொல்லுவார். நீங்கள் எல்லாம் கேட்டிருக்கக்கூடும், இருந்தாலும் இல்லைனாலும் நான் சொல்கிறேன். ஒரு கதை, ஒரு நாய், ஒரு பெண் நாய், அந்த நாயை பற்றின ஒரு கதை. அந்த நாயை வயசாகிடும், அதுக்கு ஒரு பையன் இருக்கும். இந்த பையனுக்கு கல்யாணம் வயசாயிரும். உடனே இந்த நாய் என்ன பண்ணும், சரி நம்ம பையனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போமேன்னு சொல்லிட்டு அந்த நாயை வெளியில் கிளம்பி சகுனம் நல்லா இருக்கான்னு வெளியில் நின்று பார்க்கும். வெளியில் பார்த்தோன்னா லட்சுமி தேவி போகும். லட்சுமி தேவி பார்த்தோன்னா இந்த பெண்ணாக என்ன பண்ணுன்னா, ஐயோ இந்த ஆக்கங்கட்ட மூதையை போகிறா, இந்த நேரத்தில் போனாங்க சகுனம் சரியில்லைன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடும். ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் பதட்டம் ஆகிடும், லட்சுமி தேவி போகுது சகுனம் சரியில்லைன்ட்டு இந்த நாய் உள்ளே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி நாய் அப்படி தான் போகும் அப்படின்னு தானே எல்லாம் நினைப்போம். சரின்னு கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி வரும். வெளியில் வந்தோன்னா பூமாதேவி குறுக்க போகும். ஐயோ இவ 100 ஆக்கங்கட்டவளாச்சு, இவ எதுக்கு வரான்னு சொல்லிட்டு திருப்பி போயிடும். மக்கள் பதட்டமாயிருவாங்க. அடுத்தது 100 சரஸ்வதி வரும். சரஸ்வதியும் அதே மாதிரி சொல்லும். இது 3 பேரும் இப்படி சொன்ன உடனே ஊர் மக்களே குழம்பி போய் ராஜா கிட்ட ஓடுவாங்க. ராஜா கிட்ட ஓடி போய், ராஜா இந்த மாதிரி இந்த நாய் லட்சுமி வந்துச்சு, சரஸ்வதி வந்துச்சு, அதுக்கப்புறம் பூமாதேவி வந்துச்சு, எல்லா பார்த்தாலும் இந்த ஆக்கங்கட்ட மூதேவி வருது, இது எதுக்கு நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அது அம்மா போயிடுச்சு, இந்த நாய் போயிடுச்சு, எங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மூதேவி போகும். அடடா வந்துட்டாலே அற்புதமானவ, இந்த நல்ல சகுடம்னு சொல்லிட்டு அது கிளம்பி போகும். இந்த மாதிரி 3 பேரையும் அவாய்ட் பண்ணிவிட்டு 4வது வந்த மூதேவி பின்னால் போய் நல்ல சகுனம்னு போயிடுச்சு ராஜா அப்படின்னு சொன்னோடனே ராஜாவுக்கு அந்த நாயை பார்க்குற ஆசை வந்துடும். என்னடா சம்மந்தம் இல்லாமல் ஒரு புதிய ட்ரெண்ட் அந்த அம்மா கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த நாயை கூட்ட சொன்னோன்னே நாய்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி ராஜா உன்னை கூப்பிடணுங்கிறாரு அப்படின்னோடனே, ஐயோ ராஜா எனக்கு மாமனார் முறை, நான் வரமாட்டேன்னு சொல்லிவிடும். எனக்கு நாங்கள் சம்மந்தி, அதனால் நான் வரமாட்டேன்னு சொல்லிவிடும். இதையும் போய் சொல்லுவாங்க ராஜா. ராஜா இன்னும் கடுப்பாயிருவான். அவனுக்கு எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். ராஜா சம்மந்தி மரேன்னு சொன்னேன். சரி இப்போ நீ இல்லை வந்து தான் ஆகணும், நீ தொடச்சி அந்த மாதிரி 3 தடவை வேலையை பண்ணிட்ட, ஊர் மக்கள்லாம் பயங்கர பதட்டத்தில் இருக்கிறாங்க, ஏற்கனவே நாங்கள் வணங்கிட்டு இருக்கிற லட்சுமியை அவமானப்படுத்திட்டேன், சரஸ்வதியை அவமானப்படுத்திட்டேன், பூமாதேவியை அவமானப்படுத்திட்டேன்,
நாங்களும் வர முடியாதுன்னு சொல்லிடும். நாங்கள் நீ வரலன்னா அவ்வளோதான் பிரச்சனை ஆகிடும்னு சொன்ன உடனே சரி அப்படின்னா நான் வருவேன், ராஜா வந்து உட்காரணும், எனக்கும் ராஜாவுக்கு இடையில குறுக்க ஒரு துணியை போடணும்னு. இந்த துணியை போடுற கதை தெரியுதா உங்களுக்கு? இந்திரா காந்தி மகா பெரியவா எப்படி சந்திச்சாருன்னு குறுக்க நடுப்புற, ஏன்னா சகுனம் சரியில்லைன்னு சொல்லிடும். இது ராஜாவுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உடனே அவர் கேட்பார், ஏன் இப்படி சொன்னேன்? லட்சுமி தேவி வந்த உடனே நீ வந்து ஆக்கம் கட்டவன்னு சொன்னியாமே அப்படின்னோடனே, ஆமாம் எல்லோரும் தான் நாட்டில் கும்பிட்றாங்க, எல்லாத்தையும் அந்த லட்சுமி போகிறா, யாரோ இருக்கப்பட்டவன்ட்ட தானே போகிறா மேலும் மேலும், அதனால் அவள் ஆக்கம் கட்டவன். ரைட்டு. சரஸ்வதி, ஆமாம் அவளும் ஆக்கம் கட்டவன் தான், எல்லா பேரும் தான் படிக்கிறான், எல்லாருமே பாஸ் ஆகிறான், திடீர்னு நீட்டுலாம் வேறு கொண்டு வரான். அதனால் இது பெரிய இது சரஸ்வதி விளங்காது. சரி பூமாதேவி, என்ன பூமாதேவி, ஆமாம் நான் எல்லோரும் தான் உழைக்கிறான், எல்லோரும் தான் பண்ணுறான், சில பேருக்கு சொந்தமாக நிலம் இருக்குது, சில பேருக்கு நிலம்லாம் போயிடுது, அது என்ன பூமாதேவின்னு சொன்னேன். சரி இதெல்லாம் ரைட்டு, அப்போ மூதாவி மட்டும் ஏன் சொன்னேன் அப்படின்னா, மூதாவி எல்லார்கிட்டையும் இருக்குது, அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாரோடையும் ஒற்றி உறவாடுது, யார் வேணாலும் அதை சொந்தம் கொண்டாடிக்கலாம், எல்லாருக்கும் சொந்தம் கொண்டாடுற ஒன்று தான் சிறந்த தெய்வமாக இருக்க முடியும். அதனால மூதேவின்னு சொன்னேன். இப்போ என்ன அவர் கோபம் வந்துடும்னா, சரிம்மா நீ மூதேவி ஸ்ரீதேவி லட்சுமி சரஸ்வதி பற்றி சொன்னதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு மாமனார் முறைன்னு சொன்னியாமே அது என்ன? இல்லை ராஜா, அந்த உண்மையை நான் சொல்லிடுறேன். போன வாரம் உங்கள் அரண்மனையில் ஒரு கல்யாணம் நடந்துச்சுல்ல, அப்போ நான் வந்து எச்சியிலையை சாப்பிட்றதுக்கு ஓரமடன்னு பேசிகிட்டு இருக்கும்போது ராணியை நீங்கள் திட்டிங்க, எச்சி நாய்க்கு பிறந்தவளை சும்மா நீங்கள் சொன்னீங்க, நாய்க்கு பிறந்தவளைன்னு சொன்னால் நாய் எனக்கு மகன் பிறந்தானே, நீங்கள் எனக்கு மருமகன் தானே அப்படின்னு சொல்லி சொன்னதாக இந்த கதையை சிவசுப்ரமணியம் அவர்கள் ரொம்ப விவரையாக சொல்லி இதை ரொம்ப விளக்கம் சொல்லுவார். இது என்ன விளக்கம் சொல்லுவார்னா, பொதுவாக நம்முடைய பார்வை என்பது இந்த சமூகத்தில் எப்படி இருந்தது, இந்த பார்வையில் இருந்து தான் தொடர்ச்சியாக நம்முடைய சமூக நீதி கருத்தியலை நம்ம கட்டமைக்கிறோம். நம்மளுடைய பார்வை என்பது அப்படி தான் இருந்தது. இது வழக்கில் இருக்க நாட்டார வழக்கில் இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கதை தான். இந்த கதையை நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோமோ அந்த புரிதலுக்கு ஏற்ப இந்த மண்ணுக்குரிய அரசியலை பெரியாரும் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் கட்டி எழுப்பினார்கள். இன்று தொடர்ச்சியாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கட்டி எழுப்புகிறார்கள். நமக்கு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா இது மட்டும் இல்லை, சின்ன சின்ன விஷயங்களாக நம்ம யோசித்து பார்த்தால் கூட ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்குது. இப்போ வந்து ஒரு கருத்தியல் என்பது எங்கிருந்து தொடங்குகிறதுன்னு பாருங்கள். இப்போ நான் வானவமலை அவர்கள் வந்து முத்துப்பட்டன் கதைன்னு சொல்லிட்டு ஒரு கதைப்பாடல், அந்த கதைப்பாடல் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எவ்வளோ தொடர்ச்சியாக இருக்குது. நான் எல்லா கூட்டங்களிலும் பாலகிருஷ்ணன் ஐயா பேசுகிற பேச்சையெல்லாம் நான் தவறாமல் கேட்பேன். நான் மட்டுமில்லை, எங்கள் குடும்பமே கேட்போம். அவர் எப்போதுமே சொல்லுவார், அந்த விட்ட இடம் தொட்ட இடம் என்று சொல்வது மாதிரியே இந்த காலத்தினோட தொடர்ச்சியை சங்க இலக்கியத்திலிருந்து அழைத்து கொண்டே வருவார். எனக்கு அது பெரிய பார்வையாக இருந்தது. அவருடைய உந்துதலின் பேர் தான் நான் மேல்கணக்கு என்கிற அந்த நூலையே எழுதக்கூடிய ஒரு உந்து சக்தியை அவர் கொடுத்தார். அது ரொம்ப ஆச்சரியகரமானது. ஒரு IAS அதிகாரியாக இருந்து கொண்டு அவர் சங்க இலக்கியத்தின் மீது எனக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டி அது ஒரு புத்தகமாக எழுதி இன்றைக்கு அந்த புத்தகம் வந்து ஏராளமான பிரதிகள் விட்டு தீர்கிறது. அப்படின்னா அந்த ஆர்வத்தை திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பதன் மூலமாக வந்தது தான். அப்படி அந்த ஆர்வத்தை சொல்லி சொல்லி வளர்த்து அது தொடர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவர் இப்போ இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் விவரையாக சொன்னார். கல்வியை பற்றி ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் வந்து உற்றுளை கொடுத்து ஒருபுரி வழங்கியும் பிற்றை நிலை முனியாத கற்கை நின்றே பிறப்பு ஒரு உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும் ஒரு குடி பிறந்த பல்லோர் உள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவனுள் அறிவுடையோன் 6 அரசு செல்லும் வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன்கண் படுமேங்கிற அந்த மொத்த பாட்டு தான் தமிழ்நாட்டினுடைய மொத்த அரசியல். ஆனால் இதெல்லாம் நமக்குள்ளே வந்து சேர்றதுக்கு இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய படைப்பாளர்கள், எழுத்தாளர்கள், விமர்சகர்கள் எல்லாரும் கடத்தி 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 தள்ளி கொண்டு வந்திருந்தாலும் கூட ஒரு படைப்பு எப்படி முயல்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சர்மிளா அவர்கள் பேசுகிற பொழுது ரொம்ப சொன்னார், என்னையெல்லாம் இந்த மாதிரியான பெண்கள் படிக்கவில்லை என்றால் நான் அக்ரகாரத்தில் எங்கேயாவது வந்து ஒரு வயிற்றில் ஒன்றும் கையில் ஒன்று வைத்துக்கொண்டு கரண்டியை கிண்டி கொண்டு இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்கங்கிறது உணர்வுபூர்வமாக உள்ளத்திலிருந்து இதயத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய சொற்கள். அது சும்மா சொல்ல வைத்து சொல்லக்கூடிய சொற்கள் அல்ல, ஒரு பெண்ணாக அவர் உணர்ந்த அந்த சொற்கள். அது இந்த முத்துப்பட்டன் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது. அந்த கதையை நீங்கள் கேட்கவில்லை என்றாலும் இன்றைக்கி போய் நீங்கள் கேட்டுருங்க. நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் போய் ஒரு தடவை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் உணர்ந்ததையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மேடையாகத்தான் இதை கருதுகிறேன். அந்த முத்துப்பட்டன் கதைங்கிறது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய பல சினிமாக்களுடைய அடிப்படையான கதை கரு வந்து அந்த முத்துப்பட்டன் கதை தான். ஒரே ஒரு காட்சி மட்டும் இல்லை, அது இன்னும் கொஞ்சம் காலத்தில் வந்துடும். என்னன்னு நான் சொல்லிடுறேன். அந்த கதையை ரொம்ப சிம்பிளான கதை தான் அது. ஆரியக்குடியில் பிறந்த அந்தணனாக இருக்கக்கூடிய முத்துப்பட்டன் ரொம்ப ஒரு 7 சகோதரர்களுக்கு பிறகு 8வதாக பிறப்பான். மிகப்பெரிய வீரன், கடைசி பையங்கிறதுனால ரொம்ப செல்லமாக வளர்த்துருவாங்க. ஆரியக்குடியில் பிறந்த அந்தணன் அவன், அதை நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. அந்தணன் அவன், அதனால் வீட்டுக்கு அடங்காமல் இருப்பான். என்ன பண்ணுன்னு தெரியாது. திடீர்னு நீ சரியாக வீட்டுக்கு அடங்க மாட்டேங்கிற, நீ போன்னு சொல்லிட்டு ஒரு ராஜாட்ட போய்
வேலைக்கு சேர்ந்துடும், வீட்டை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிடுவான் அவன். அப்புறம் அவனுக்கு ஒரு கல்யாண வயசு வந்த உடனே வீட்டில் இருக்கிற சகோதரர்களாக சேருவாங்க. பையனுக்கு வயசாகி போச்சு, நம்ம கல்யாணம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவனை போய் கூட்டிகிட்டு வரதுக்காக அந்த சிற்றரசன்ட்ட போய் கூட்டிகிட்டு வருவாங்க. வர்ற வழியில் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. தாகம் எடுத்துரும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சிற்றோடை இருக்கும், அந்த ஓடைக்கிட்ட போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் போவான். போனாக்கா அங்கே ஒரு பாட்டு சத்தம் கேட்கும். 2 பெண்கள் வந்து அழகாக பாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாடல் சத்தம் கேட்கும். எட்டி பார்ப்பான், 2 பெண்கள் இருப்பாங்க. ஒருத்தர் பேர் திம்மக்கா, இன்னொருத்தர் பேர் பொம்மக்கா. இந்த 2 பேரையும் அவன் பார்த்துருவான். இந்த கதையில் சினிமாவில் எடுக்க முடியாத ஒரே காட்சி என்னென்னா, இந்த முத்துப்பட்டனுக்கு பார்த்த உடனேயே 2 பேர் மேலே லவ் வந்துடும். நம்ம சினிமா நடிகர்களுக்கு ஒருத்தர் மேலே தான் லவ் வரும். அதில் 2 பேரில் யார் ரொம்ப அழகாக இருக்காங்களோ அவங்க மேலே லவ் வரும். முத்துப்பட்டனுக்கு 2 பேர் மேலேயும் லவ் வந்துருச்சு. விஜய் சேதுபதி நடிச்சுட்டு வரா. அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. உடனே வந்து இந்த 2 பெண்களும் வந்து கையெடுத்து சொல்லுவாங்க, சாம்ப சிவ மூர்த்தி போல் தெரிகிறீர்கள் சாமி, என்னை தீண்டினால் பொறுக்குமோ பூமி, அப்படிலாம் பாடுவாங்க. அந்த பாட்டு ரொம்ப நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சொல்லிவிட்டு அவங்க ஓடிடுவாங்க. ஓடி போய் வாழைப்பகடைன்னு அவங்க அப்பா, அந்த திம்மக்கா பொம்மக்காவோட அப்பா பேர் வந்து வாழைப்பகடை, அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க. சொன்ன உடனே இது மாதிரிப்பா ஒருத்தர் வந்து யாருன்னே தெரியல, என்னை பார்த்தோன்னே எங்களை கட்டிக்கணும்னு சொல்லி சொல்கிறான் அப்படின்னு. 2 பேரில் யாரை கட்டிக்கிறேன்னு சொன்னால் 2 பேரையும் கட்டிக்கிறேன்னு சொன்னான் அப்படின்னு. ஐயோ அவன் ரொம்ப சிக்கலானவனாக இருப்பான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வருவார். கிளம்பி வந்து பார்த்தா இவன் மயங்கி கிடப்பான் கீழே. மயங்கி பார்த்தா அவன் வந்து உச்சி குடிமை இருக்கும், அந்தனன்ல பூணூல்லாம் போட்டிருப்பான், கீழே மயங்கி கிடப்பான். பொண்ணை கிண்டல் பண்ணுறானேன்னு சொல்லி கிளம்பி வந்த ஆள் இந்த கோலத்தை பார்த்த உடனே கை தட்டி எழுப்புவான். கீழே ஒருத்தர் மயங்கி கிடந்தனால நம்ம எப்படி எழுப்புவோம்? உடனே போய் உடம்பு தானே தட்டி அனுப்புவோம். அவர் உடம்பு தட்டி எழுப்ப மாட்டார். ஏன்னா இவர் சக்கிலிய குலத்தை சார்ந்தவர், அருந்ததியராக இருக்கிறவர் வாழைப்பகடை. அவன் அந்தனாக இருக்கிறான், மயங்கி கிடக்கிறான், அவன் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றாலும் கூட தொடக்கூடாது என்பதற்காக கையை தட்டி அவனை எழுப்புவார். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவன் எந்திரிக்க மாட்டான். ஒரு கல் பக்கத்தில் கிடக்கும், அதை எடுத்து மேலே போடுவார். மேலே போடுவார், ஒரு முழிச்சுக்குவார். என்னன்னு கேட்டோன்னே, இது மாதிரி என் பிள்ளைகளை பார்த்து இப்படி சொன்னீங்களாமே, அடிக்க வெட்ட வந்தவர் அவர், இது மாதிரி சொல்லிங்களாமேன்னொன்னே, ஆமாம் எனக்கு உங்கள் பிள்ளைகளை பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். சொன்ன உடனே சொல்லுவார், சாமி நீங்கள் பார்க்கப்போ நீங்கள் வந்தனா இருக்கிறீங்க, நாங்கள் வந்து தோளில் செருப்பு தஞ்சு வைக்கிறக்கூடிய சாதிங்க, நீங்கள் நம்ம கல்யாணம் திருமணம் பண்ணிக்க முடியாது, அப்புறம் இதெல்லாம் வந்து சரிப்படாது, உங்கள் ஆட்கள் எங்களை சும்மா விட மாட்டாங்கன்னு இன்னும் நிறையெல்லாம் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பல மாரி செல்வராஜ், ரஞ்சித்தெல்லாம் உள்ளே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறாரு. இது நம்ம அதுக்குள்ளே கதையில் அங்கே வரல. அது சொல்லி முடித்தோடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டத்தில் மறுக்கவே மாட்டான். அவன் அந்த தண்ணி குடிக்க போனானே தம்பி எங்கன்னு அவனுக்கு தேடிட்டு வரணும்ல, கதையில் வரவே வராது. அவனுக்கு என்ன ஆனாலும் தெரியாது. அது அந்த லாஜிக் மிஸ்டேக்காக இருக்காது. அது எனக்கு தெரிஞ்சு முத்து கதையை முத்துப்புலவர்கிட்ட தான் கேட்கணும். அது இப்போ என்னென்னா, இவர் என்ன சொல்லுவார், இல்லை நீங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் வம்படி பண்ணக்கூடாதுங்க, எங்களை நீங்கள் கல்யாணம் பண்ண முடியாது, நீங்கள் ஒரு 48 நாள் நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் வந்து தோளில் செருப்பு தைச்சி ஊரிலெல்லாம் போய் இன்றைக்கி விற்றுட்டு வந்தீங்கன்னா என் பிள்ளைய கட்டி கொடுக்குறேன். காதல் உச்சமானது தானே, காதலை உயர்த்துவது தானே தமிழ் சமூகத்தின் மரபு. அதனால் அவர் என்ன பண்ணுவார், 2 விஷயத்தை வாழைப்பகடை சொல்லுவார். உங்களுக்கு உச்சி குடிமை நெரிக்கிறணும், பூணூலை அறுத்தெறிஞ்சிடணும், செருப்பு தைச்சி வைக்கணும். ஓகே லவ் தானே, பூணூலை அறுத்துருவோம், குடிமை கட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு செருப்பையும் போட்டு அவன் அந்த பொண்ணுங்களை 48வது நாள் வந்து பொண்ணு கேட்டுருவான். இவர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார். இது வரைக்கும் முடிஞ்சிச்சா கதை. இதுக்கப்புறம் தான் காட்சியே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, வானமாமலை ரொம்ப பிரமாதமாக அதை விவரித்து ஒரு விமர்சன ஆய்வு கட்டுரை ஒன்று எழுதியிருக்கிறார். நீங்கள் அவசியம் படிக்கணும். அவர் சொல்லுவார், அன்றைக்கு இரவு திருமணம் முடிஞ்ச அன்றைக்கி வழக்கம் போல் நடக்கும் இல்லையா, அன்றைக்கி என்னன்னா தலையில் ஒருத்தி மடியில் ஒருத்தியை படுக்க வச்சுட்டு காலை ஒருத்தி மேலே காலை வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கிற முத்துப்பட்டன். அப்போ ஒரு கனவு வருது. அந்த கனவில் என்ன வருதுன்னா, ஒரு கோழி குஞ்சை ஒரு பூனை தூக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு கனவு வருது. ரொம்ப அபசகுணமாக இருக்குது. உடனே கண்ணு முழிச்சு பார்க்குறாரு. ஒரு நாய் வந்து கதவு தட்டுது. என்னன்னு கேட்டோடனே நாயை தொடர்ந்து ஒரு பையன் வரான். இந்த பையன் வந்து என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி வாழைப்பகடையோடைய பசுமாட்டெல்லாம் யாரோ வந்து அடித்து தூக்கிட்டு போகிறாங்க, கேட்குறதுக்கு நாது இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே, யார் என்னன்னு தெரியல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போவார். கிளம்பி இவர் வேணாம் இவங்க 2 பேர் தடுப்பாங்க. தடுத்த பிறகும் அவர் மீறி காதல் மிகுதியில் என்ன இருந்தாலும் மாமனார், இப்போ மாமனாருக்கு ஒரு துன்பம்னா தனக்கு நேர்ந்த துன்பம்னு நினச்சி கிளம்பி அவர் போவார். அங்கே போனோடனே சில கொள்ளையர்கள் வர அடித்து இது பண்ணுவாங்க வழக்கம் போல். அதுக்கப்புறம் ஆக்ஷன் பிளாக்கு அந்த இடத்துல அதெல்லாம் சண்டையில் நடந்துடும். சண்டையில் குத்திடுவாங்க, இறந்து போயிடுவார். இப்போ முத்துப்படை இறந்துட்டார். இதுதான் கிளைமேக்ஸு. இறந்து போன உடனே அந்த 2 பெண்களும்
அதே நாளில் அன்றே தீ குளிக்கணும், அதாவது உடன்கட்டை ஏறணும் அப்படின்னு ஒன்று வரும். அது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜமீன்கிட்ட போய் பர்மிஷன் கேட்கணும். அந்த ஜமீன் என்ன பண்ணார் அந்த நேரத்தில் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கதையில் மேற்கொண்டு நீங்கள் பின்கதை சுருக்கத்தில் நீங்கள் போய் படிச்சுக்கங்க. அப்புறம் திருப்பி ஏதோ சொல்லி அதுக்கப்புறம் வந்து உடன்கட்டை ஏறிடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, உடன்கட்டை ஏறுவதற்கு முன்னாடி அவங்க 2 பேரும் ஒப்பாரி வைக்கக்கூடிய ஒரு பாட்டு இருக்குது. நான் இவ்வளவும் சொல்ல வந்தது இந்த ஒப்பாரி பாட்டுக்காக தான். அந்த ஒப்பாரிக்குள்ளே ஒரு பாட்டு இருக்குது. அந்த ஒப்பாரி பாட்டில் என்னென்னா, ஒன்று ஒன்றா சொல்லிட்டே வருவார். நீங்கள் அந்த மாதிரியான சாமி, இந்த மாதிரியான சாமி, இறந்து போயிட்டீங்களே வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாண சீக்வன்ஸுக்கு ஒரு பாட்டு இருக்குது. பணியாரம் சுட்ட சட்டி பாதிமணம் காயலையே, பணியாரம் சுட்ட சட்டி பாதிமணம் காயலையே, பந்தக்கால் மூடலையே, பார்த்தசனம் போகலையே இப்படின்னு வரிசையாக வரும். இந்த பந்தக்கால் மூடலையேன்னு இருக்கு இல்லையா, இந்த பாட்டு, இந்த ஒரு வரி இருக்கு இல்லையா, சங்க இலக்கியத்திலையோ நாட்டார் இலக்கியத்திலையோ வாய்மொழி இலக்கியத்திலோ வேறு எங்கேயுமே கிடையாது. இந்த ஒரு பாட்டை என் ராசாவின் மனசுலேன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் சோழ பசங்கிலேயே சொந்தமுள்ள எங்கிலேயே இருக்கும். அதில் ஒரு வரி இருக்கும், வாசமுள்ள மல்லிகைப்பூ வாங்கி வந்த மல்லிகைப்பூ வாசம் என்னும் போகலையே, பந்தக்கால் பள்ளம் என்னும் மண்ணெடுத்து மூடலையேன்னு வரும். நீங்கள் எத்தனை ஆண்டுகள் கழித்து நாட்டார் வழக்கில் நாட்டாரினுடைய வாய்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் திரை இசை பாடலாக வருகிறது என்றால், இளையராஜா மாதிரியான இசைஞானிகள் இந்த மண்ணில் பழந்தமிழ் இலக்கியங்களை எல்லாம் பரிச்சயம் கொண்டவராக இருப்பதனால் நடக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு வரியை நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த ஒரு வரியை மட்டும் வச்சுட்டு இந்த முத்துப்பட்டன் கதை மொத்தத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா சமூக நீதியினுடைய, சமூக அவலத்தினுடைய அத்தனை பிரதிபலிப்புகளும் அந்த கதை வந்து சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கும். இது எப்படி வந்து சாத்தியம் இருக்குங்கிறத மட்டும் நம்ம யோசிக்கணும். நம்ம வந்து பெருமிதம் கொள்வதுங்கிறது பண்பாட்டு அரசியல் என்பதையெல்லாம் தாண்டி அரசியல் அறிவு பெற்றவர்களாகவே தொடக்க காலத்திலேருந்து நம்ம திரும்ப 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 வரக்கூடிய ஒரு சூழலை தந்திருக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்னும் சொல்லப்போனால், நான் நிறைய நேரம் பேசுகிறேன்னான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ரொம்ப அவளோட கேட்க இருப்பது வந்து ஜெயரஞ்சன். நான் பேசுகிறத விட அவர் பேசுகிறது தான் முக்கியமானது, பொருத்தமானது. இதெல்லாம் தாண்டி நான் ரொம்ப நேரம் பேசிட்டு அவருக்கு டைம் குறைஞ்சிருச்சுனாக்க வீட்டுக்கு போனோன்னா என் பொண்ணு காவியா கேட்கும், அங்கிள் பேசுகிறதெல்லாம் போய் கெடுக்கிற மாதிரி நீங்கள் ஏதோ சினிமா கதையெல்லாம் பேசிட்டு இருந்தீங்களான்னு சொல்லி. ஏன்னா போகும்போதே சொன்னிச்சப்போ நீங்கள் சினிமா கதையெல்லாம் பேசிடாதீங்க, அவங்க ஏதோ கொஞ்சம் பிரயோஜனமாக பேசுவாங்கன்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. இருந்தாலும் இதை நான் சொல்லிவிட்டு நிறைவு செய்து கொள்கிறேன். ஒரு சங்கப்பாட்டு இருக்குது. இப்போது எல்லா விஷயத்தையும் தொடர்ச்சியாக நம்ம ஒன்றொன்றாக பார்த்து கொண்டே இருக்கிற பொழுது, இந்த பாரி கபிலன் உறவை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பாரி கபிலன் உறவை பற்றி ஒரே ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு வந்து தமிழ் சிந்தனையினுடைய தொடர்ச்சியை எப்படி நம்முடைய இலக்கியங்கள் கொடுத்து கொண்டே இருந்தது. மண் மொழி மானம் என்று பெரியார், முத்தமிழறிஞர் கலைஞர் எல்லாம் சொல்கிறார்களே, இந்த மண் மொழி மானம் இந்த மூன்றும் ரொம்ப முக்கியமானது. எப்படி வந்து அரசியல் அதிகாரம், சமூக அதிகாரம், மத அதிகாரம், இந்த மூன்றுக்குள் தான் ஒட்டுமொத்த அரசியல் அடங்கி இருக்கிறதோ, அதே மாதிரி தமிழக அரசியல் என்பது மண் மொழி மானம் இந்த மூன்றுக்குள்ளே தான் அடங்கிடும். இந்த மண் மொழி மானத்துக்கு ஏற்ப ஒரு சங்கப்பாட்டு இருக்குது. புறநானூற்றில் 116வது பாட்டு, கபிலன் எழுதிய அந்த பாட்டு, தீம் நீர் பெருங்குண்டு சுனை பூத்த கோளை அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாட்டு. அந்த பாட்டில் ஒரு வரி பற்றி நான் சொல்கிறேன். நோகாயானே தேகமா காளை அப்படின்னு ஒரு வரி வரும். நோகாயானே தேகமா காளைனா இதை பார்க்குறதுக்காக நான் உயிரோடு இருந்தேன் அப்படின்னு வர்றது தான் அந்த வரி, வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு அர்த்தம். அது எதை பார்த்து அப்படி சொன்னார் கபிலன் அப்படின்னா, கபிலர்கிட்ட பாரி இறந்து போனதுக்கு பிறகு 2 குழந்தைகளையும் கையில் கூப்பிட்டு ஒப்படைச்சி, என் பிள்ளைகளை ஏதோ நல்ல கரை சேர்த்துருப்பான்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறார். இவர் பல இடங்களுக்கு பொண்ணு பார்க்க போயிட்டே இருக்கிறாரு, யாரும் வரன் கொடுக்க வரல. ஏன்னா ஒரு அரசன் இழந்து போனதுக்கு பிறகு அந்த அரச குடும்பங்கள் என்ன ஆகுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. கபிலன் போராடி பார்க்குறாரு, ஒன்றும் நடக்கலை. அப்போ ஒரு எங்கேயோ போய் யாரையோ ஒரு அரசனை, சிற்றரசனை பார்த்து இவர்களை திருமணம் செய்து வைப்பதற்காக போயிட்டு முடியாமல் திரும்பி வரும்பொழுது இந்த 2 குழந்தைகளும் இந்த 2 பெண்களும் தன் வீட்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதில் சுவரில், குப்பை மேட்டு மதில் சுவரின் மேல் ஏறி நின்று மலையை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய உப்பு வண்டியை 1, 2, 3 என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். மலை மேலே போயிட்டு இருக்க உப்பு வண்டியை 1, 2 எண்ணிக்கொண்டிருக்கிறதுங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அந்த பாட்டில் கபிலன் சொல்லுவார், ஒரு காலத்தில் பரம்பை நோக்கி வந்த சிற்றரசர்கள் மூவேந்தர்களை துரத்தும் பொழுது இந்த பரம்பை நோக்கி எத்தனை குதிரைகள் வந்தன என்று எண்ணிக்கொண்டிருந்த இந்த குழந்தைகள் இன்றைக்கு உப்பு வண்டியை எண்ணிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். உப்பு வண்டிக்கும் குதிரைக்கும் என்ன சம்மந்தம்னு இப்போ நீங்கள் யோசிக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்கள். உப்பு என்பது மலையிலே வசிக்கக்கூடியவர்களுக்கு தேவையற்றது. ஏன்னா மலையிலே வசிக்கிறவர்கள் தேன், திணை, கிழங்கு, பழம் இதை தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு உப்பு தேவையே கிடையாது.
ஆனால் பாரி இறந்ததற்கு பிறகு மலை மீது உப்பு வண்டி வந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த தேசம் சிதைவுற்று விட்டது, இங்கே இருக்கக்கூடிய வழக்கம் சிதைவுற்று விட்டது, இங்கே இருக்கக்கூடிய உணவு முறை சிதைவுற்று விட்டது. எனவே உப்பு வண்டி போய் கொண்டிருக்கிறது. இந்த உப்பு வண்டியை எண்ணிக்கிட்டு இருக்க இந்த குழந்தைகளுக்கு ஒரு காலத்தில் தன்னுடைய அப்பாவை வெல்ல முடியாமல் வந்த குதிரைகளை எண்ணிக்கொண்டிருந்த இந்த குழந்தைகள் உப்பு வண்டி எண்ணிக்கொண்டிருக்கிறதே, இதை பார்க்குறதுக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நோகா யானே தேகமா காளை என்கிற அந்த ஒற்றை வரி வந்து சொல்லக்கூடிய செய்தி இது. இந்த காட்சியை பார்க்குறதுக்காக இப்போ சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது புரியாது. ஆனால் கபிலர் வந்து என்ன விஷயத்தை இந்த பாட்டுக்குள்ளே சொல்கிறாருங்கிறத ரொம்ப நுட்பமாக யோசித்து கொண்டால் தான் புரியும். ஆனால் நுட்பமாக யோசித்து கொள்வதற்கான இடம் வைத்திருக்கக்கூடிய ஒரு இலக்கியம் சங்க இலக்கியமாக நமக்கு வாய்த்திருக்கிறதுங்கிறது இல்லையா? அதற்காக நாம் எல்லோரும் ஒரு விதமாக பெருமிதம் கொள்ளலாம். அதை மன்றத்தில் அமர்ந்து பேசக்கூடியதாக இந்த ஆண்டிலும் இந்த ஜூன் 3 நாம் எல்லோரும் இருந்திருக்கிறோம். இது எல்லாரையும் உள்வாங்கிக் கொள்ள முடிகிறது என்றால் இந்த இலக்கியம் எவ்வளவு உயிர்ப்போடு இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த உயிர்ப்பை திரும்ப திரும்ப நாளைய தலைமுறைக்கு நாம் கடத்துவதற்கான இந்த மன்றம் தொடர்ச்சியாக செயல்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தோழர் எழின் அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே இது, அடுத்த கூட்டங்களெல்லாம் இன்னும் கொஞ்சம் நன்றாக பேசக்கூடிய என்னை மாதிரி ஆட்களை எல்லாம் அழைக்காமல் நன்றாக பேசக்கூடியவர்களை அழைத்து நீங்கள் பேச வைக்க வேண்டும். இந்த அரங்கத்திலேயே வந்திருக்கக்கூடிய சூர்யா சேவியர் அவர்கள் இன்றைக்கு 8 மணிக்கு எவனை போய் எந்த விவாதத்தில் யாரையாவது தாக்குவார் என்று ஆவலோடு காத்திருக்கிற நேரத்தில் அவர் மாதிரி அவர்களெல்லாம் இங்கே நீங்கள் சிறைப்படுத்தி அமர வைக்கக்கூடாது. குறிப்பாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த அரங்கத்தில் அமர்ந்து முழுமையாக இந்த உரையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ரொம்பவும் பெருமிதமாக இருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட இந்த அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கவனம் என்பது நாளைய தலைமுறைக்கான அந்த சிந்தனை என்பது நமக்கு பாவேந்தன் கொடுத்த, பெரியார் கொடுத்த சிந்தனை. நான் இந்த சொல்ல வந்தது, இந்த கூட்டத்திற்கு நான் வர வேண்டும் என்று நினைத்தது வந்து சமீபத்தில் முதல்வர் அவர்கள் அறிவித்த இந்த பாவேந்தர் பிறந்த தினத்தை வந்து தமிழ் வார விழாவாக அறிவித்த ஒரு செய்தி. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எனக்கு சில நேரங்களில் முத்தமிழறிஞர் கலைஞர் மீது கூட சின்ன வருத்தமெல்லாம் கூட வந்திருக்கு. பாவேந்தரை அவர் இன்னும் கூடுதலாக தூக்கி பிடித்திருக்கலாமோ என்று கூட எனக்கு தோன்றியது உண்டு. எங்கெல்லாம் கலைஞர் விட்டாரோ அதையெல்லாம் தொட்டுவிடக்கூடியவராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் என்பதனால் என் குலம் என்றுனை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சிக்குள் அறிவை விரிவிசை அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானிட சமுத்திரம் நான் என்று கூவு. நன்றி, வணக்கம்.